11 என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க. கொஸ்டின் நம்பர் 11ல நம்ம இம்பார்ட்டன்ட் ஐடியா ஒன்று சொல்லிக்கிறாங்க. 6y equal to 6y equal to x cube plus 2 சொல்லிட்டாங்க. ஸோ அடிஷனல் ஐடியா என்ன சொல்லிக்கிறாங்க, ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ். கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் அந்த கர்வ் y கோஆர்டினேட். ஓகே, y கோஆர்டினேட் வந்து சேஞ்சிங் ஆகுதுனால நம்ம இம்பார்ட்டன்ட். y கோஆர்டினேட் சேஞ்சிங் ஆகுதுனா மீனிங் என்ன, dy by dxன்னு அர்த்தம். ஓகே, இந்த லைன் என்ன சொல்றாங்க, y கோஆர்டினேட் சேஞ்சிங் இஸ் சேஞ்சிங் சரிங்களா. அப்ப dy by dx equal to எவ்வளவு சொல்றாங்க, 8 times of 8 times of என்ன சொல்றாங்கன்னா பாஸ்ட் இது டெரிவேட்டிவ் தான். பாஸ்ட், இன்க்ரீசிங், சேஞ்சிங், ரேட் ஆஃப் சேஞ்ச் எல்லாமே டெரிவேட்டிவ் தான். அப்ப என்ன சொல்றாங்க, இது பாஸ்ட். அப்ப பாஸ்ட் என்ன கிடைக்குது, dx by என்ன கிடைக்கும். அப்ப சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு t ன்னு இங்க t போட்டுக்கங்க, இங்கே dx by dt வரும். சரிங்களா, dx by dt வரும். வேரியபிள் கொடுக்கல, பட் எக்ஸ் சேஞ்ச் ஆகுதுனால வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த வேர்டு என்ன சொல்லிக்கிறோம், பாஸ்ட் போது அது இன்க்ரீசிங் டிகிரீசிங்ல பாஸ்ட் வரனால நான் டி போட்டேன், நாட் ஃபார் எக்ஸ். சரியாமா. ஓகே சார். இப்போ இதுல இருந்து ஒய்யோட வேல்யூ என்ன, இங்க கிவன் தட்ல இருந்து ஒய்யோட வேல்யூ என்ன, ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், எக்ஸ் கியூப் பிளஸ் 2 டிவைடட் பை 6 கிடைக்கும். சரி, இப்போ dy by dt என்ன கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். dy by dt என்ன கிடைக்கும், 1/6 கான்ஸ்டன்ட், எக்ஸ் கியூப் பண்ணால் என்ன கிடைக்கும், 3x ஸ்கொயர்டு, 2ஓட டெரிவேட்டிவ் 0. அப்போ இந்த டைம் கட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 டைம்ஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2ன்னு கிடைக்கும். கரெக்டாப்பா. இன்ட்டு என்ன கிடைக்கும், dx by dt கிடைக்கும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு t, அதனால இன்ட்டு dx by dt. இங்கே என்ன கிடைக்கும், dx by dtன்னு கிடைக்கும். சரியா கண்ணு, ஏதாவது டவுட் இருக்குதா. அப்போ dy by dt ஓட வேல்யூ இந்த வேல்யூ. அப்போ லெஃப்ட் சைடு அப்ளை பண்ணுங்க dy by dt ஓட வேல்யூ. அப்போ என்ன கிடைக்குது, லெஃப்ட் சைடு அப்ளை பண்ணால் இந்த இடத்துல லெஃப்ட் சைடு அப்ளை பண்ணுங்க, ரைட் சைடு ஆல்ரெடி இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு dx by dt ஈக்குவல் டு 8 டைம்ஸ் ஆஃப் dx by dt. கரெக்டாப்பா. ஏதாவது டவுட் இருக்குதா கண்ணு. இல்ல சார். ரோகன் டவுட் இருக்குதா. இல்ல சார். இப்போ dx by dt கட் ஆயிருமா. அப்போ x ஸ்கொயர்ட் பை 2 ஈக்குவல் டு 8. அப்போ x ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 16. அப்போ x ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. சரிங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறான், பார்ட்டிகல் மூவ் பண்ணும்போது அதனோட பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்குறோம். அப்போ பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் கிடச்சிச்சு, ஒய் எங்கே சப்மிட் பண்ணுவேன், ஒய்யோட வேல்யூ வேணும்னா இங்கே சப்மிட் பண்ணணும், ஒய்யோட வேல்யூ வேணும்னா இங்கே சப்மிட் பண்ணணும். சரிங்களா. அப்போ எக்ஸ் என்ன வேல்யூ கிடைக்குது, எக்ஸ் வந்து 4. அப்போ ஒய் என்னது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 டிவைடட் பை 6. அப்போ ரெண்டு கேஸ் அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 4னா என்ன வேல்யூ, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4னா என்ன வேல்யூ, என்ன ஒய். அப்போ என்ன கிடைக்கும், ஒய் ஈக்குவல் டு 4 cube plus 2 divided by 6, y equal to minus 4 cube minus 4 cube plus 2 divided by 6. 4 cube ஓட வேல்யூ எவ்வளோப்பா, 64. அப்போ 64 plus 2 divided by 6 மைனஸ் வருது. அப்போ மைனஸ் 64 plus 2 divided by 6. அப்போ என்ன கிடைக்குது, 66 divided by 6 equal to 11. இங்கே என்ன கிடைக்குது, மைனஸ் 62 டிவைட் பை 6 12 ஆகும். அப்போ மைனஸ் 31/3. அப்போ அவன் பாயிண்ட்ஸ் கேட்டுக்கிறான்ல, அப்போ பாயிண்ட்ஸ் என்ன எழுத போறீங்க, therefore the points are, therefore the points, ரெண்டு பாயிண்ட் இருக்கிறனால பாயிண்ட்ஸ் ஆர் என்ன கிடைக்குது, எக்ஸ் வந்து 4, அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன, ஒய் வந்து 11, ஆமாம். எக்ஸ் வந்து என்னது, மைனஸ் 11 மைனஸ் 4, ஒய்யோட வேல்யூ என்ன, மைனஸ் 31/3 மைனஸ் 31/3. இது அப்போ நம்மளுடைய ஆன்சர். பாயிண்ட்ஸ் கேட்டுக்கிறாங்க, அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். பாயிண்ட்ஸ் கேட்குற மாதிரி கொஸ்டின்